அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 24ஆம் தேதி கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக கிழக்கு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட தாக்கம் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம். தற்போது பார்த்தீங்க அப்படின்னா 24ஆம் தேதிக்கு பிறகு 29ஆம் தேதி பார்க்கும் பொழுது சூரிய கிரகணத்தோடு சேர்ந்து அமாவாசை தினம் வருகிறது. அது மட்டும் இல்லாமல் சனி பெயர்ச்சியும் சேர்ந்து நடக்கிறது. இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையும் வெளிப்பட்டாலும் அதனுடைய தாக்கம் முன்கூட்டியே வெளிப்பட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய தாக்கம் அறிய ஆரம்பிச்சிருப்பாங்க பல ராசிக்காரர்கள். அதனுடைய விளைவாக மார்ச் மாதம் 24ஆம் தேதியில் இருந்து கிழக்கு ராசியில் எப்படிப்பட்ட பலன்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிற தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய அமைப்பு பல்வேறு வகைகளில் உங்களுக்கு சாதகமான நிலைகளை இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியானதாகவே இருக்கப்பெறும். உத்தியோகம் ரீதியான பல முன்னேற்றங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகம் ரீதியாகவும் அல்லது வியாபாரம் ரீதியாகவும் நீங்கள் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்த பயணங்கள் தங்களுக்கு சாதகமாகவும் வெற்றியாகவும் அமைவதோடு மட்டும் இல்லாமல் தங்களுக்குரிய சலுகைகள் கிடைப்பதற்கான ஒரு அஸ்திவாரமாகவும் இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரம் பல வகைகளில் நன்மையை ஏற்படுத்தினாலும் சில அசுப கிரகங்களினுடைய தாக்கம் பல விஷயங்களில் தங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகளை கொண்டு வருமே தவிர பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தாது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா வழக்கத்தை விட கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டியும் இருக்கும். பொருள் வரத்து அதிகரிக்கும், பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். அரசியல் துறையினருக்கு வீண் அலைச்சல், காரிய தாமதம் போன்றவையும் உருவாகலாம். புதிய முயற்சிகளை தள்ளி போடுறதும் ரொம்ப நல்லது. காரிய அனுகூலங்கள் ஏற்படும். உணர்ச்சிகரமாக பேசி மற்றவர்களை கவர்வீங்க. எல்லாவற்றிலையுமே எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாக பெறலாம். பணவரத்து அதிகரிக்கும். மாணவர்களுக்கு விளையாட்டுல ஆர்வமும் உண்டாக பெறும். பாடங்களை கவனமாக படிப்பது முன்னேற்றத்திற்கு உதவுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு அலைச்சல் இருக்கத்தான் செய்யும். குடும்பத்தில் அமைதி காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே சகஜ நிலை இருக்குங்க. பிள்ளைகள் கல்வி தொடர்பான விஷயங்கள்ல கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. உறவினர்களினுடைய வருகையும் இருக்கப்பெறலாம். உங்களுடைய ஆலோசனையை கேட்டு சிலரும் வரலாம். உங்களது செயல்கள் மூலமாக மதிப்பும் அதிகரிக்கும். பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும். வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. காரிய தடைகள் நீங்க பெறும். எல்லா வகைகள்லையுமே நற்பலனே உருவாகும். புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவீங்க. அதே மாதிரி ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். உங்களது செயல்கள் மூலமாக புகழும் கிடைக்கப்பெறுவீங்க. எதிர்பாராமல் நடக்கும் திருப்பங்களால் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. உல்லாச பயணங்களும் செல்ல நேரிடலாம். அதே மாதிரி இந்த காலம் அப்படிங்கிறது சில விஷயங்கள்ல கொஞ்சம் எதிர்மறையான தாக்கத்தையும் ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் அவசியமாகிறது. அதே போல கடினமான வேலைகளை இக்காலகட்டத்தில் அதிக அளவில் செய்ய வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம். தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் துவக்கத்தில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா கிரகங்களினுடைய அமைப்பின் காரணமாக அடுத்து வரக்கூடிய 28 நாட்களும் உங்களுடைய நெருக்கடியான நிலையும் முன்னேற்றத்தில் இருந்து வந்த தடைகளும் காணாமல் போக வாய்ப்புகளும் இருக்கு. பொருளாதார நெருக்கடி மறைந்து கையில் பணம் தாராளமாக புழங்கவும் துவங்கலாம். அதே சமயம் திருமண பேச்சுவார்த்தைகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கி இந்த காலகட்டத்திலேயே திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் பலருக்கும் அமையப்பெறுகிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் எதையும் பார்த்தீங்க அப்படின்னா
கொஞ்சம் உஷாராக சிந்தித்து முடிவுகளை எடுப்பது அவசியமாகிறது. உங்களை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் அப்படிங்கிறது போட்டிகள் மட்டும் இல்லாமல் எதிரிகள் இருந்தால் கூட அவர்களையும் நீங்கள் சாமர்த்தியமாக வென்று விடுவீங்க. உயர் அதிகாரிகளால் பாராட்டும் வெகுமதியும் கிடைக்கப்பெறுவீங்க. விரும்பிய இடமாற்றம் அப்படி இல்லைன்னா புதிய வேலையை விரும்புபவர்களுக்கும் இந்த காலகட்டம் சாத்தியமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று. எதிர்மறையான கிரக அமைப்புகள் பெரும்பாலும் இல்லை அப்படின்னாலும் சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தி பல வகைகளிலையும் தொல்லைகளை ஏற்படுத்தத்தான் செய்யும். அதே மாதிரி குரு பகவான் நேரடியாக ராசியை பார்ப்பதும் உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பாக செரிமான கோளாறு உள்ளிட்ட விஷயங்கள்ல கூடுதல் கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த காலம், அதாவது அடுத்து வரக்கூடிய 28 நாட்கள் அப்படிங்கிறது நீங்கள் பெரும்பாலும் சிந்தித்து செயலாற்ற வேண்டியதாகவும் இருக்கலாம். வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு, சம்பள உயர்வு, பதவி உயர்வு நிச்சயம் ஒரு சிலருக்கு கிடைக்கப்பெற வாய்ப்புகளும் இருக்குங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பேச்சினால் உங்களுக்கு லாபமும் கிடைக்கப்பெறுவீங்க. புதிய வேலை, பதவி உயர்வுக்கான இன்டர்வியூக்களில் சாதகமான முடிவுகள் வரும். வாழ்க்கையில் முன்னேற்றம் சம்பந்தமாக நீங்கள் இறங்கும் செயல்களில் வெற்றியும் கிடைக்கப்பெறுவீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தவறான பொழுதுபோக்கில் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கலை, திரைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்க வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கமான ஒரு காலகட்டம் தான். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவது அவசியமாகிறது. பயணங்களில் பாதுகாப்புடன் முன்னெச்சரிக்கையாக இருப்பது அவசியம். மாணவர்களின் கல்வியிலையும் மிகுந்த கவனத்துடன் படிக்க வேண்டும். அதே மாதிரி ஆசிரியர்களினுடைய உதவி உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்த செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் அலட்சியம் இருக்கக்கூடாது. எல்லா பொறுப்புகளையும் சரியாக செய்து முடிக்க முடியுங்க. பண பரிவர்த்தனை, செலவு விஷயங்களில் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. அதே மாதிரி உங்களினுடைய செயல்பாடு சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. எதிர்பார்த்த வகையில் லாபங்கள் உண்டாக பெறலாம். உங்களின் அபிமானங்கள் அதாவது அபிமானங்கள், உங்களுடைய ஆசைகள், கனவுகள் இது எல்லாமே நிறைவேற்றி கொள்வீங்க. உங்களினுடைய நண்பர்கள் அப்படி இல்லைன்னா உறவினர்களினுடைய நல் ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறுவீங்க. புதிய விஷயங்களை அதிகமாக கற்றுக்கொள்ளவும் முடியுங்க. உங்களின் நீண்ட கால இலக்குகளையும் அடைய முடியும். உங்களுடைய நிதி நிலை வளர்ச்சியும் நண்பர்களினுடைய ஆதரவும் கிடைக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களினுடைய லாபத்தை சரியாக சேமிக்க முயற்சி பண்ணுங்க. வருமானம் அதிகரிப்பதற்கான ஆதாரங்கள் உருவாகுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். வீட்டில் சுப காரியங்களில், பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடுவீங்க. ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரித்து காணப்படும். மூதாதையர்கள் சொத்துக்கள் தொடர்பாக உங்களுக்கு நன்மை நடக்குங்க. சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. மதிப்புமிக்க பொருளை விளக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் செயல்படுவதும் அவசியங்க. பிள்ளைகளினுடைய கல்வி தொடர்பாக பணம் அதிகமாக செலவாகவும் வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி மன அமைதி அப்படி இல்லைன்னா ஆரோக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்திகரமாகவே இருக்குங்க. குடும்ப வாழ்க்கையில் அமைதி நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களினுடைய திறமையால் பணியிடத்தில் நட்புகளை பெறுவீங்க. வம்பு வழக்குகளில் இருந்து விலகி இருக்கவும் ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சுகபோகங்களுக்காக கூடுதல் செலவுகள் செய்ய வாய்ப்புகள் இருக்கு. சாமர்த்தியமாக செயல்படுவதும் செலவுகளை குறைக்கிறதும் ரொம்ப அவசியம். தடைப்பட்ட அரசு பணிகள் வேகமாக நடைபெறும். தொழில் செய்யக்கூடியவர்கள் விரிவாக வாய்ப்புகள் இருக்க
நிதி நன்மைகள் உண்டாக பெறுங்க. சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிறுநீரகம், கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உருவாகும். நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறுவீங்க. மாணவர்கள் படிப்பில் சோம்பலை கைவிட்டு கவனமாக செயல்படுவது நல்லதுங்க. இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும். நீதிமன்ற வழக்குகளில் சாதகமான பலன்களை நிச்சயம் எதிர்பார்க்கலாம். தெளிவான புரிதலுடனோ இலக்குடனோ செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் மற்றொரு புறம் சில நேரங்களில் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குங்க. புதிய வீடு கட்டக்கூடிய முயற்சியை நீங்கள் தொடங்குவீங்க.